வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். இறைவன் என்னில் உரைகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார், அன்பும் அருளும் பொழிகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார், என்னை முழுதும் ஆள்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். கிறிஸ்து நம்மில் வளரவே, நாம் தேய்ந்து மறையவே, கிறிஸ்து நம்மில் வாழவே, கிறிஸ்து நம்மில் வாழவே, நமக்கு பயமே இல்லையே. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கில்லை என்று சொன்னேன். ஆண்டவர்தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து மன்றாடியதாவது: தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாக ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என
அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Father, they may be in us just as you are in me and I am in you. யோவான் 17:21. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, the ego wants above all to be separate and independent, but on its own terms. When it suits to merge itself, it will do that too. தாண்மை எல்லாவற்றையும் விட தனித்தும் இருக்கும், பிரிந்தும் இருக்கும். இணைய விரும்பும் போதும் அப்படியே இருக்கும். தான் தனது என்கின்ற இந்த ஈகோ என்று அழைக்கக்கூடிய தன்னலம், சுயநலம், இவைகள் எப்பொழுதுமே மற்றவர்களோடு இணங்கி செல்லாது, இணைந்து செல்லாது. அந்த விருப்பம் மட்டும் தனித்து இருக்கும். எல்லா காரியங்களிலும் இதை பார்க்கலாம். வீட்டிலாக இருக்கட்டும், சமூகத்திலாக இருக்கட்டும், நாம் வேலை செய்கின்ற இடமாகட்டும், எல்லா இடத்திலும் இவைகள் இருப்பது நாம் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு நிகழ்வு. மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் கலம் போல் அவிழ்கின்ற ஆக்கை. நம்மோடு இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள், உடன்பிறப்புகள், சொந்த பந்தங்கள், இவைகளெல்லாம் கடலிலே செல்லுகின்ற கப்பலை போன்று பயணம் எந்த விதமான ஆபத்தில்லாமல் இருந்தால் அது பத்திரமாக செல்லும். ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அனைத்தும் வீணாகி போய்விடும். இப்பொழுது நாட்டு நடப்பில் சென்னையில் சென்னை சில்க்ஸ் என்ற மிகப்பெரிய நிறுவனம் தீயை அணைக்க முடியவில்லை. கட்டடங்கள் இடிந்து விழுகின்றன. கோடிக்கணக்கிலே, ஆயிரக்கணக்கான கோடிகளிலே நஷ்டம். ஒரு பெருத்த நஷ்டத்தை பாருங்கள். ஆகவே அன்பார்ந்த மக்களே, ஒன்று கவனிங்கள். அந்த கடையிலையோ, அந்த கடையை திறக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு பூஜை போட்டு தானே செஞ்சிருப்பாங்க. நல்ல நேரம் பார்த்து இந்த வியாபாரம் செழிக்கணும், தழைக்கணும் அப்படின்னு தானே கடவுளை வேண்டித்தான் செஞ்சிருப்பாங்க. அது எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி. இருப்பினும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அதைத்தான் தமிழ் உலகம் கூறும் இந்த வினை பயன். நாம் செய்தது நல்லதாக இருந்தால் நல்லவைகள் நமக்கு வரும். நாம் செய்கிறவர்கள் அல்லாதவைகளாக இருந்தால் நாமோ அல்லது நமது முன்னோர்களோ அது விடாது. இப்ப ஞானஸ்தானத்துக்கு என்ன சொல்றோம்? ஜென்ம பாவம்னு சொல்றோம். ஜென்ம பாவம்னா என்ன? ஆதாம் ஏவாள் செய்த பாவம் தொடர்ந்து வருகிறது என்பது நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தானே. அது ஞானஸ்தானத்தினால் போகிறது என்று நாம் நம்புகிறோம். அந்த பாவத்தின் தோஷம், தீவினைகளினுடைய தாக்கம் இல்லாமல் இருக்க நல்லவைகளை செய்து கொண்டு இருக்க வேண்டும். நல்லவைகள் எப்பொழுதும் நமக்கு ஆசீர்வாதங்களாகத்தான் அமையும். பல வகையான ஆபத்துக்கள், விபத்துக்கள், இப்படிப்பட்ட அழிவுகள் அல்லது இயற்கை பேரிடர்கள் எதுவாக இருப்பினும் நாம் செய்த நன்மைத்தனமானது நம்மை காக்கும். ஆகவேதான் தமிழ் சொல்லுகிறது, தர்மம் தலை காக்கும்.
ரொம்ப சிம்பிளா, தர்மம் தலை காக்கும். ஆகவே இதனுடைய ஆழத்தை உணர்வதில்லை. இப்படி ஏதாவது ஒரு பேராபத்து வந்தால் உடனே நொந்து கொள்கிறோம். பெரிய கப்பல் செஞ்சு விடுறாங்க, முதல் மெய்டன் ஜேர்னி, எங்கள் கப்பல் கவிழாது, எந்த ஆபத்தையும் சந்திக்கும் என்று கப்பல் போகிறது. தளத்திலிருந்து ஒரு டெலிபோன், ஆபத்து, ஒரு பெரிய ஐஸ்பர்க், அது மைல் கணக்கில் கூட இருக்கும் அந்த ஐஸ்பர்க் என்பது. அடுத்த நிமிடம் கப்பல் உடைந்து தூள் தூளாக மாறியது. கப்பல் உடைந்தது. அந்த அழிவுக்கு பிறகு அவர்கள் எதை கண்டுபிடித்தார்கள் என்றால், அந்த இருமாப்பு. அந்த கப்பலினுடைய அடிப்பக்கத்திலே என்ன எழுதப்பட்டு இருந்தது தெரியுமா? There is no God, கடவுள் இல்லை என்று பெரிய எழுத்துல எழுதி வச்சிருந்தாங்க. அந்த பக்கம்தான் வந்து அந்த ஐஸ்பர்க் முட்டி உடைத்தது. இதுதான் உண்மை. எப்பொழுது நீ கடவுளுக்கு எதிராகவோ அல்லது உண்மையான பக்தி இல்லாமல் இருந்தால் அது நிச்சயமாக அழிவை தரும். மகிழ்கின்ற செல்வம் எல்லாம் அவிழ்கின்ற ஆக்கை, எல்லாம் வீணாகி போய்விடும், எல்லாம் நாசமாக போய்விடும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. இன்றைக்கு நற்செய்தியில ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றதுதான், நீங்கள் அனைவரும் ஒன்றாயிருப்பீர்களாக, ஒருமையாக இருத்தல் வேண்டும். ஒரே நம்முடைய விசுவாச பிரமாணத்தில் நாம் சொல்லுகின்ற சத்திய பிரமாணம் என்ன? ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க திருச்சபை. இந்த திருச்சபையானது ஏகம், ஒன்றுதான். அந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்ற சின்ன குறிப்பிடத்தின் ஞானோபதேசம். எத்தனை திருச்சபை? ஒரே திருச்சபை. அந்த திருச்சபையின் தலைவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு பதிலாக இருப்பவர் யார்? போப்பாண்டவர். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழுகின்ற வாரிசாக இருப்பவர் தான் போப்பாண்டவர். இந்த போப்பாண்டவருடைய வாழையடி வாழையாக வருவது எது? அப்போஸ்தலிக்க திருச்சபை. அப்போஸ்தலர்களிலிருந்து அப்படியே வாரிசாக வந்து கொண்டிருக்கிற திருச்சபை. ஆகவே அந்த திருச்சபையின் மக்களாக இருத்தல் வேண்டும். ஒன்றுபட்டால் எப்படி திராட்சை கொடியோடு இணைந்திருக்க வேண்டும் கிளைகள், இல்லை என்றால் பட்டு போகும், காய்ந்து போகும், ஒடிந்து போகும், பலன் தராது. Love is a higher merging of self, a merging that is not a flight but a reaching out. It is the only thing that will save us. Learning to love now means learning to survive. அன்பு உயர்வானதோடு தன்னையே இணைத்து கொள்ளும், ஓடி ஒளிய அல்ல ஒட்டி உறவாட. அதுதான் நம்மை காக்கும். அன்பு செய்ய கற்றுக்கொள்தல் வாழ கற்றுக்கொள்தல் ஆகும். அன்பு உயர்வானதோடு தன்னையே இணைத்து கொள்ளும் இறைவனோடு. அந்த இறைவன் தான் எல்லாம் என்கின்ற விசுவாசம். அதே போன்று இன்னொரு கப்பல் கதை. கப்பல் அடித்தளத்திலே ஓட்டை விழுந்து தண்ணீர் உள்ளே புக ஆரம்பிக்கிறது. இனி காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் எப்படி பிழைப்பது? லைஃப் சேவிங் போட் எடுத்துக்கிட்டு 2 பேர் போகலாம் ஒரு போட்டில். யார் நீ முந்தி நான் முந்தி என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கும் பொழுது கப்பலுடைய கேப்டன் சொல்கிறார், வாருங்கள் நாம் போய் மேல் தளத்திலே செபிப்போம். எல்லாம் என்ன சொல்லுவாங்க? மேலே எங்களையும் பார்ப்பாங்க. கப்பல் மூழ்க போகுது, ஜெபிக்க போறாராம். தப்பிக்கிற வழியை பாறையா என்றுதான் சொல்லி இருப்பார்கள். சரி, யாரெல்லாம் என்னோடு வந்து ஜெபிக்கிறீர்களோ வாருங்கள். மேல் தளத்துக்கு போறாங்க. மண்டியிட்டு உருக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே காப்பாற்றும். அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. தண்ணீர்
வருவது நின்று விட்டது. அதுக்கு மேலே தண்ணி மேலே ஏறல. மறுபடியும் எல்லாம் தண்ணி இறைச்சி வெளியில் ஊற்றுறாங்க. என்ன ஆச்சரியம்! எந்த இடத்தில் ஓட்டை விழுந்ததோ அந்த ஓட்டைக்குள் ஒரு பெரிய மீன் உள்ளே முன்னேயும் போக முடியவில்லை, பின்னேயும் போக முடியவில்லை. ஒரு ஆப்படிச்ச மாதிரி உள்ள மாட்டிக்கிச்சு, தண்ணி நின்று போச்சு. இது எப்படி சாத்தியம்? அந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் ஆண்டவர் காப்பாற்றுவார். சாலமோனுடைய அரசில் சண்டை. சாலமோனுக்கு ஒரு 500 பேர் தான் வீரர்கள். ஆனால் எதிரிக்கு ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்கள் எதிரே. எப்படி எதிர்கொள்வது? திகைத்து போய் நிற்கிறார்கள் வீரர்கள். 1000 பேர் எங்க, நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? எல்லாம் வந்தால் எல்லாம் செத்து போவோமே. இருப்பினும் சாலமோன் சொல்கிறான், அவன் கடவுள் கொடுத்த ஞானம் அவனுக்கு இருக்கிறது அல்லவா, நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள். அவருடைய கேடயத்தை திருப்பி வைத்திருக்க வேண்டும். நான் சொல்லுகின்ற வரைக்கும் அந்த கேடயத்தை திருப்பக்கூடாது. நான் சொல்லுகின்ற நேரத்தில் கேடயத்தை திருப்ப வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் மலைக்கு மேலே வரிசையாக நிற்க வச்சிடறான். எதிரிகள் கிட்டே வரும் பொழுது எப்படி தளபதி சார்ஜ் என்று ஒரு கமாண்ட் கொடுப்பார் இல்லையா, இப்பொழுது கேடயத்தை திருப்புங்கள். கேடயத்தை திருப்புனா அந்த கேடயம் முன்னாடி பளபளபளவன் இருக்கும். அதை திருப்பினோடனே அந்த சூரிய ஒளி அதில் பட்டு பிரதிபலிக்கிறது. அவைகளை பார்த்த குதிரைகளும் வீரர்களும் கண் கூசுகிறது. போவது என்னவென்று தெரியாமல் அங்கேயே குழப்பம் ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் விழுந்து அத்தனை பேர்களும் நிலை குலைந்து போகிறார்கள். இந்த 500 பேரும் மறுபடியும் தங்கள் அம்பினால் அவர்களை எல்லாம் கொலை செய்கிறார்கள். இறைவனுடைய துணை இருக்கும் பொழுது எது வேண்டுமானாலும் நடக்கும். அத்தகைய ஒரு விசுவாசம் நம்பிக்கை வேண்டும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. குறள் 72. இந்த அன்பு, இறையன்பும் பிறரன்பும் இருந்தால் நீ எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பாய். உன்னுடைய உடல் மட்டுமல்ல, உள்ளே இருக்கக்கூடிய எலும்பையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, எலும்பையும் உருக்கக்கூடிய அளவுக்கு அந்த அன்பு உன்னை உட்படுத்தும். ஒரு சன்னியாசிட்ட ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனுக்கு கொஞ்சம் ஜெபம் செய்யுங்க. இவர் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் தனியாக தன்மையாக பேசி அனுப்பி வைக்கிறார். குணமாயிடும், போயிட்டு வாங்க. இன்னொருத்தர் கேள்வி கேட்பாங்கல்ல, எப்போது இந்த விதண்டாவாத பேர் வழிங்க, நல்லது 4 வார்த்தை சொன்னால் சரியாயிடுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. வேண்டுமென்றே இந்த ஞானி அந்த ஆளை பார்த்து, உனக்கு ஒன்றும் தெரியும்னா வாயை மூடிக்கிட்டு போ, பூல் அப்படின்னு திட்டுறாரு. திட்டின உடனே அந்த ஆள் மூஞ்சியெல்லாம் சிகப்பாகுது, கோபமாகுது. அப்போ இந்த ஞானி சொல்றாரு, நான் கோபமாக சொன்ன வார்த்தைக்கே உனக்கு மூஞ்சியெல்லாம் சிவந்து போதே, மாற்றம் வந்துச்சே. கோபமான வார்த்தைகளுக்கு இப்படி மாற்றத்தை கொடுக்குமானால் கனிவான வார்த்தைகளுக்கும் பயன் உண்டு என்று தெரிந்து கொள். உண்மை, வார்த்தைகள் இவ்வாறு பலனளிக்கும் என்பது உண்மை. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வல்லமையாக அமையும் என்பதை உணர்ந்து ஜெபிப்போம். There is no ailing one whom the victory of the cross be denied to, nor there is anyone whom Christ's prayer does not help to. For if it was so profitable for those who treated him so cruelly, how much more will it be for those who are converted unto him? சிலுவையின் வெற்றியை மறுக்காதவருக்கு எக்குறையும் இல்லை. அதே போன்று கிறிஸ்துவின் ஜெபம் யாருக்கும் பயனில்லாமல் போகாது. தன்னை உபாதித்தவர்களுக்கே பயனளித்த போது எவ்வளவு அதிகமாக அவரிடம் மனமாறி வந்தவருக்கு உதவும் என்பது வெள்ளிடை மலை. எதிரிகளுக்கும் தன்னை வாதித்தவர்களுக்கும், ஏன் கடைசி நேரத்தில் அந்த நல்ல கள்ளனுக்கும் அன்பை கொடுத்தவர் அல்லவா நம் அன்பின் தேவன். ஆகவே அவரை அன்பு செய்பவர்களுக்கு கொடுக்காமல் போகாரா? முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord God, have mercy on your people.
heal the divisions in the body of Christ. May all Christian people throughout the world attain the unity for which Jesus prayed. Renew in us the power of the Spirit, that we may be a sign of that unity and a means of its growth. தேவரீர் எங்கள் மேல் தயவாயிருந்து கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையில் ஏற்பட்டுள்ள காயங்களை ஆற்றியருளும். உலகின் அனைத்து கிறிஸ்துவரும் இயேசு ஜெபித்த ஒற்றுமையை அடைவோமாக. உமது ஆவியின் வல்லமையை எங்களில் புதுப்பித்தருளும். அதன் மூலம் அந்த ஒற்றுமையின் சின்னமாகவும் அதன் வளர்ச்சியின் காரணமாகவும் இருப்போமாக. நாங்கள் என்றும் உமது மக்களாக வாழவும் வளரவும் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.